ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகா பெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நம்ம விநாயகருக்கு இந்த ஒரே ஒரு விளக்கை நம்ம 7 வாரம் ஏற்றிட்டு வரணுமாங்க. 7 வாரமும், அதாவது ஒரு வாரத்துலேயும் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு விளக்கை ஏற்ற தொடங்கணுமா. அந்த ஒரு நாளானது திங்கட்கிழமையாக இருக்கலாம், இல்லைன்னா புதன்கிழமையாக இருக்கலாம். இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு எந்த நாளானது வாட்டமாக இருக்குமோ அந்த ஒரு நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறமா விநாயகருக்கு இந்த விளக்கு 2 விளக்கையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா விநாயகருக்கு இந்த ஒரு செயலை நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் குழந்தையானது இல்லாமல் இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு வராமல் இருக்கும். திருமண தடைகள் இருக்கும். வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளானது இருக்கும். இது அனைத்திற்குமே காரணமாக இருக்கக்கூடிய ஒரே பகவான் கேது பகவான். கேது பகவானால தான் இது அனைத்துமே நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய குடும்பத்தில் ஏற்படாமல் இருக்கும். இதனால் அதாவது அந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே நம்ம போக வைக்கணும் அப்படின்னா கேது பகவானுக்கு இங்கே பெரிய தெய்வமாக கருதப்படுவது விநாயகர் தாங்க. எனவே விநாயகர் மனது வைத்தார் என்றால் கேது பகவான் விலகி விடுவார். நம்மளுடைய ஜாதகத்தில் கூட இங்கே பெரிய தோஷங்கள் இருக்கும். கல்யாணம் நடக்காது. கேது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நம்மளுடைய ஜாதகத்தில் போட்டிருக்கோம். நீங்கள் கேது பகவான் விலகணும், உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம்லாம் நடக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், எந்தவித சண்டை சச்சரவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். உங்களுடைய குடும்பமும் நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழவும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு சென்றுக்கோங்க. புதன்கிழமையோ திங்கக்கிழமையோ இந்த ஒரு நாளில் நீங்கள் சென்றுக்கோங்க. விநாயகர் கோவிலுக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் சென்று இந்த ஒரு செயலை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகவும் நல்லது. அப்படி பிரம்ம முகூர்த்த வேலையில் செல்ல முடியாதவங்க மாலை நேரத்துலையாவது சென்றுக்கோங்க. சென்றுட்டு நீங்கள் 2 நெய் தீபத்தை எட்டு போங்க உங்கள் வீட்டில் இருந்து. இல்லைன்னா கடையில் கூட போகும்போது கூட நீங்கள் வாங்கிட்டு போங்க. 2 நெய் தீபத்தை ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய நீங்களே கைகளால் செஞ்ச அருகம்புல் மாலை இருந்தால் மிகவும் நல்லது. அந்த அருகம்புல் மாலை நீங்கள் செஞ்சு கொண்டு போனீங்கன்னா மிகவும் நல்லது. அப்படி சிட்டியில் இருக்கவங்களுக்கு இந்த அருகம்புல் மாலை கிடைக்கல அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கடைகளில் வாங்கி அந்த அருகம்புல் மாலையையும் நீங்கள் விநாயகருக்கு சமர்ப்பிச்சுட்டு விநாயகருக்கு நெய்வேத்தியமாக உங்களால் என்ன கொண்டு போக முடியுமோ அந்த பொருளை எல்லாம் நீங்கள் கொண்டு செல்லுங்கள். கொண்டு சென்று விட்டு அதுக்கப்புறமாக விநாயகரிடம் நீங்கள் வேண்டி விட்டு விநாயகரை 7 முறை நீங்கள் வலம் வர வேண்டுமாங்க. 7 முறைகள் எதற்கு இந்த விளக்கையும் 7 முறைகள் ஏன் விநாயகரை நம்ம வலதிலிருந்து இடது நம்ம ஈச்சிய வேண்டும் சுத்த வேண்டும்னு பார்த்தோம் அப்படின்னா கேதுக்கு மிகவும் பிடித்த நம்பர் 7. எனவே இதை நீங்கள் 7 முறை பண்ணுறதுனால கேது பகவானோட அந்த தாக்கமானது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகவும் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்காங்க. எனவே விநாயகரை நீங்கள் 7 முறைகள் வலதிலிருந்து இடமோ இடத்திலிருந்து வளமோ இந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு விளக்கையும் நீங்கள் ஏற்றி அருகம்புல் மாலையும் நீங்கள் சாற்றிடுங்க விநாயகருக்கு. அதுக்கப்புறமா ஒரு தேங்காவையும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தேங்காவை வாங்கிட்டு போங்க. போயிட்டு உங்களுடைய தலையை நன்றாக சுற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே கேதுவால் தாக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கேதுவின் தாக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு தேங்காவை கொண்டு போய் வலது இடது இந்த மாதிரி 7 முறைகள் நீங்கள் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் சிதற தேங்காவாக அந்த விநாயகர் கோவிலில் நீங்கள் உடச்சிட்டு வாங்க. விநாயகர் கோவிலில் விடலை போகிறதுனால நீங்கள் பெரிய அளவில் நன்மைகளாக நடக்கும். கேது பகவானோட தாக்கமும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. எனவே விநாயகரை நினைத்து இந்த ஒரு செயலை நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் தடைகள் அனைத்துமே நீங்கள் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. மறக்காமல் இந்த ஒரு வீடியோ யாருக்கு பொருந்துமோ அவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகா பிரிவா சரணம்.